வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி. நான் பிரான்சிஸ் சகாய ஆரோக்கியமேரி. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சில 8th யூனிட் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த யூனிட்டை பற்றி எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கு. யூனிட் 8ல இருந்து தான் ஜிஎஸ்ல மேக்சிமம் கொஷின் கேட்குறாங்க அப்படின்றது தெரியும். இதை எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும், எங்கெங்கெல்லாம் தேடி படிக்கணும் அப்படின்ற குழப்பம் எல்லா ஆஸ்பிரன்ஸுக்கிட்டையும் இருக்கு. சரிங்களா? அதை பத்தின அந்த குழப்பத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ. சரிங்களா? டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ்ல என்ன இருக்கு, அதை எப்படியெல்லாம் டீகோட் பண்ணணும், எங்கெங்க என்னென்ன விஷயத்த படிக்கணும், எந்த டாபிக்கு கீழே என்னென்ன டைட்டில படிக்கணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். பார்த்து பயன்பெறுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ யூனிட் 8 சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில யூனிட் 8 தொடர்பா கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ். ரொம்ப சிம்பிளா கொடுத்துருப்பாங்க. 4 டாபிக் தான் இருக்கும். சரிங்களா? இது ஒண்ணு, இது ஒண்ணு, இது ஒண்ணு, இது ஒண்ணு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சமுதாய வரலாறு, தொல்லியல் கண்டுபிடிப்புகள், அக்காலம் முதல் இக்காலம் வரையிலான இலக்கிய வரலாறு. அவ்வளவுதான் இதுல இருக்கு. அடுத்த 2வது டாபிக்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் இருக்கும். இந்த திருக்குறள் இருக்கக்கூடிய டாபிக் எல்லாம் நீங்க கரெக்டா படிச்சிட்டீங்க அப்படின்னா, திருக்குறள் கேட்கக்கூடிய ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். நீங்க மெயின்ஸ் எழுதும் போது கட்டாய தமிழ் தகுதி தேர்வு இருக்கு இல்லையா, அது எழுதுறதுக்கும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், அடுத்து விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படின்றது கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இது ஃபுல்லாவே ஐஎன்எம்ல, அதாவது இந்திய தேசிய இயக்கத்துல வரக்கூடியது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, 4வது டாபிக் 19, 20ஆம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களோட பரிணாம வளர்ச்சி, நீதி கட்சி, பகுத்தறிவுவாதத்தோட வளர்ச்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம், இந்த இயக்கங்களுக்கான அடிப்படை கொள்கைகள், தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணாவோட பங்களிப்புகள். இவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க உங்களுக்கான சிலபஸ். சரிங்களா? இந்த சிலபஸ் ஈஸியா கஷ்டமா அப்படின்னு கேட்டா ரொம்ப ஈஸி. ஏன் ஈஸி அப்படின்னு சொல்றேன்னா, இந்த சிலபஸ் எல்லாத்தையும் நீங்க படிக்கும்போது யூனிட் 8 மட்டும்தான் ஃபுல்லா படிப்பீங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. இதுல ஹிஸ்டரி படிப்பீங்க, பொது தமிழ் கவர் ஆகும். அது மட்டும் அல்லாமல் இந்திய தேசிய இயக்கத்துல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 30 to 40% சிலபஸ் இங்க உங்களுக்கு கவர் ஆகி வந்திருக்கு. யூனிட் 8 அப்படின்றது உங்களுக்கு தனியா ஒரு சிலபஸை நீங்க படிக்காத ஒரு விஷயத்த கொண்டாந்து இங்க புகுத்தல. நீங்க ஏற்கனவே அங்கங்க படிச்சிருக்கீங்க. அதை வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுடைய வரலாறு, பண்பாடு, மரபோட எதெல்லாம் ரிலேட் ஆகுதோ அதை எல்லாத்தையும் சேர்த்து இங்க படிக்க போறீங்க. சரிங்களா? அதுதான் உங்களுக்கு இங்க 8th யூனிட் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. இப்போ 8th யூனிட்ல எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி தெரியணும். முக்கியத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சில 8th யூனிட்ல இருந்து என்னென்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரியணும். சரிங்களா? 2021ல ஒரு குரூப் 1 நடந்தது. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 45 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2022ல ஒரு குரூப் 1 நடந்தது. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 25 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ குரூப் 1 ஸ்டாண்டர்ட்ல போகும்போது கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜா மோர் தென் 30 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. சரிங்களா? அடுத்து குரூப் 2 லெவல் இருக்கு இல்லையா? சரிங்களா? பட்டப்படிப்பு தரத்துல எழுதக்கூடிய தேர்வுகள் இருக்கு இல்லையா? அந்த தேர்வுகள் எல்லாத்துலயும் உங்களுக்கு ஜிஎஸ்க்கான கொஸ்டின் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 100 தான் இருக்கும். அந்த மாதிரியான தேர்வுகள்ல வந்துட்டு மினிமம் வந்துட்டு 12 கொஸ்டின் கேட்கறாங்க. மேக்சிமம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 18 கொஸ்டின் கேட்கறாங்க. அப்போ உங்களுக்கு ஆவரேஜா கேட்கக்கூடிய வினாக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 15 கொஸ்டினுக்கு மேல கேட்கறாங்க. சரிங்களா? இதுவே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் 4 தரத்திலான தேர்வுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 14 கொஸ்டின் வரைக்கும் கேட்கறாங்க. 14 இல்லைன்னா 16 கொஸ்டின் கேட்கறாங்க. அப்போ இந்த யூனிட் 8 அப்படின்றதுக்கு நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படின்றத பாத்துக்கோங்க. அப்போ யூனிட் 8ஐயும் மேக்ஸ் டாபிக்கையும் நீங்க நல்லா பாத்துட்டீங்க அப்படின்னா, அதுல அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் கொடுக்கும். அனைத்து தேர்வுலையுமே நீங்க வெற்றி பெறுவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த யூனிட் 8 யூனிட் சிலபஸ் வந்து பாக்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருந்தாலும் அதை எங்கெங்க படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோல நான் டீகோட் பண்ணி சொல்றேன். அதை பார்த்து உங்களுக்கு புரியுற அளவுக்கு நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டீகோடர் மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் கண்டினியூஸா இதை பத்தின ஒவ்வொரு சிலபஸ் வைஸும் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அதை பார்த்து நீங்க பயன்பெறணும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. சரிங்களா?
இப்ப வாங்க சிலபஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் அங்க நமக்கு சிலபஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்னு இருக்கும். தமிழ் சமுதாய வரலாறுன்னு இருக்கும். அப்போ அந்த தமிழ் சமுதாய வரலாறுல நீங்க என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழ் சமுதாய வரலாறு. அதுக்கு கீழ என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல தமிழகம் எப்படி இருந்தது? அதாவது பழங்கற்காலத்துல எப்படி இருந்தது? புதிய கற்காலத்துல எப்படி இருந்தது? இடைக்கற்காலத்துல எப்படி இருந்தது? இரும்பு காலத்துல எப்படி இருந்தது? இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல தமிழகம் பத்தி படிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழர்களின் தோற்றம் பத்தி தெரியணும். இப்ப தமிழர்கள் எப்படி உருவானாங்க அப்படின்றது பலவிதமான கருத்துக்கள் இருக்கு. இன அடிப்படையில தமிழர்களோட தோற்றம் எப்படி இருந்தது? மொழி அடிப்படையில தமிழர்களுடைய தோற்றம் எப்படி இருந்தது? அடுத்து தமிழர்களுடைய தோற்றம் பத்தி ஏதாவது கோட்பாடுகள் இருக்கா? இப்போ வந்து சொல்லுவாங்க, தமிழர்கள் அப்படின்றவங்க குமரி கண்டத்துல தோன்றினவங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிந்து சமவெளி பகுதியில இருந்து வந்தவங்க தான் தமிழர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய தரைக்கடல் பகுதியில இருந்து மூவ் ஆயி இங்க நகர்ந்து வந்தவங்க தான் தமிழர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரி தமிழர்களுடைய தோற்றம் பற்றின சான்றுகள் என்னென்ன இருக்கு? அதை எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? யார் யாரு என்னென்ன சொல்லியிருக்காங்க? அப்படின்ற விஷயத்த படிக்க வேண்டியது தமிழர்களின் தோற்றம் அப்படின்ற டாபிக்ல. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டின் நிலவரையறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் குடுத்திருக்கோம். அதுல என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வடவேங்கடம் தென்குமரி வரை அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் சொல்லியிருக்கும். அப்போ இலக்கியங்கள்ல குமரி கண்டம்னு ஒண்ணு இருந்தது. தென்குமரின்னு ஒரு பகுதி இருந்தது. அந்த பகுதிகள் எல்லாத்தையும் இலக்கியங்கள்ல என்ன மாரியான சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் இந்த தமிழ்நாட்டின் நிலவரையறை அப்படின்றதுல படிக்கணும். இதுல இருந்து உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இப்ப பதிற்று பத்துல ஒரு லைன் சொல்லியிருப்பாங்க. சிலப்பதிகாரத்துல சில வரிகள் இருக்கும். மணிமேகலையில சில வரிகள் இருக்கும். பரிபாடல்ல சில வரிகள் இருக்கும். இந்த வரிகள்லாம் குடுத்து மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். இல்லன்னா ஏதாவது ஒரு வரிய குடுத்து எந்த நூல்ல இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம் உங்களுக்கு. சரிங்களா? இந்த இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, தமிழகத்தின் நிலவரையறை. தமிழகம் எப்படியெல்லாம் இருந்தது அப்படின்றது இப்ப இருக்கக்கூடியது இல்லாம, இப்ப இருக்கக்கூடிய தமிழகத்தோட நிலவரையறைய நம்ம ஜியோகிராஃபில படிப்போம். சங்க காலத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்துல தமிழகம் எப்படி இருந்தது அப்படின்றதுக்கான சான்றுகள் பத்தி பார்ப்போம். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, தமிழகத்தை அறிந்து கொள்வதற்கான வரலாற்று சான்றுகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பத்தி படிக்கணும். சரிங்களா? நம்ம பார்க்குற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா, தமிழ் சமுதாய வரலாறு. அந்த வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு என்னென்ன சான்றுகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 இலக்கிய சான்றுகள் படிக்கணும். இலக்கிய சான்றுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தமிழ் மொழியில என்னென்ன சான்றுகள் இருக்கு? வடமொழியில என்னென்ன சான்றுகள் இருக்கு? வெளிநாட்டுல என்னென்ன சான்றுகள் இருக்கு? அப்படின்ற மாரி கிளாஸிஃபை பண்ணி படிச்சோம் அப்படின்னா நமக்கு புரியும். அதேபோல கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள், நாணயங்கள் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கல்வெட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தமிழ்நாட்டுல என்னென்ன கல்வெட்டு இருக்கு? தமிழ்நாட்டுக்கு வெளியில பிற மாநிலங்கள் என்னென்ன கல்வெட்டு இருக்கு? வெளிநாட்டுல என்னென்ன கல்வெட்டுகள் இருக்கு? அப்படின்ற மாரியான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த மாரி கிளாஸிஃபை பண்ணி படிச்சோம் அப்படின்னா, இந்த டாபிக் முடிக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது, வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல தமிழகம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியணும். தமிழர்களோட தோற்றம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியணும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டோட நில வரையறை எப்படி இருந்ததுன்னு தெரியணும். வரலாற்று சான்றுகள் தெரியணும். அதுக்கப்புறம் எதுக்குள்ள போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்க காலம். சரிங்களா? இப்போ சங்க காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகம் எப்படி இருந்தது அப்படின்றது தெரியணும். சரிங்களா? நமக்கு தெரியும் முச்சங்கம் இருந்ததுன்னு சொல்லிட்டு. அந்த முச்சங்கம் யாருடைய ஆட்சி காலத்துல நடந்தது? எவ்வளவு பேர் இருந்தாங்க? எவ்வளவு புலவர்கள் இருந்தாங்க? என்னென்ன நூல்கள்லாம் எழுதுனாங்க? அந்த மாரியான டீட்டெயில் வந்துட்டு தெரியணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சங்க காலம் பற்றிய சான்றுகள் பத்தி தெரிஞ்சுக்கணும். சங்க காலம் இருந்துச்சா? எத்தனையோ 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. தென்மதுரை இருந்துச்சு, கபாடபுரம் இருந்துச்சு. இதெல்லாம் கடல் கொள்ளல் அழிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. அப்ப இருந்ததா? இல்லையா? இப்ப நம்ம நம்பணும்ல. அதுக்கான சான்றுகள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பத்தி தான் சங்ககாலம் பற்றிய சான்றுகள் அப்படின்றதுல பார்க்க போறோம். அப்போ இருந்துச்சு அப்படின்னு சான்றுகள் மூலமா நம்ம நம்பிட்டோம் அப்படின்னா, அப்போ அந்த முச்சங்கம் என்னென்ன? யார் யார் இருந்தா? எவ்வளவு வருஷம் இருந்தாங்க? என்னென்ன நூல் இருந்தாங்க? அப்படின்றத பத்தி பார்ப்போம். சரிங்களா? அப்போ முச்சங்கம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த காலகட்டத்துல இருந்தவங்க சேர, சோழ, பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூவேந்தர்கள் இருந்திருக்காங்க. குறுநில மன்னர்கள் இருந்திருக்காங்க. அவங்கள பத்தின டீட்டெயில்லாம் இதுல பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப மூவேந்தர்கள் இருந்திருக்காங்க. குறுநில மன்னர்கள் இருந்திருக்காங்க. அவங்களுடைய அரசியல், சமூகம், பொருளாதாரம்லாம் எப்படி இருந்தது அப்படின்றது தான் அடுத்த விஷயத்துல பார்க்கணும். சரிங்களா? இப்ப சங்க காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, என்னென்னலாம் படிக்கணும்னா, சங்க காலத்துல தமிழகம் எப்படி இருந்துச்சு? அந்த சங்க காலத்துல தமிழகம் இருந்ததற்கான சான்றுகள் என்னென்னலாம் இருக்கு? அப்படி சான்றுகள் இருந்து நம்ம நம்பணும் அப்படின்னா, முச்சங்கம் இருந்திருக்கும். அந்த முச்சங்கத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது? அப்போ மூவேந்தர்கள் இருந்திருப்பாங்க.
மூவேந்தர்களோட ஆட்சி முறை எப்படி எல்லாம் இருந்தது, குறுநில மன்னர்கள் அவங்களுடைய ஆட்சி முறை இருந்தது, யாரெல்லாம் குறுநில மன்னர்கள் இருந்தாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் சங்க காலத்துல அரசியல் எப்படி இருந்தது, சமூகம் எப்படி இருந்தது, அவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருந்தது, அதை பத்தி எல்லாம் இதுல வந்துட்டு ஃபுல்லா படிக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழரின் வாழ்வியல் முறைகள் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு. இப்போ சங்க காலம் இருந்தது, வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல தமிழகம் இருந்தது, சங்க காலத்துல மூவேந்தர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய அரசியல், சமூகம், பொருளாதாரம் இதெல்லாம் பார்த்தாச்சு. அப்போ சங்க காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் எப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படின்றதுதான் தமிழருடைய வாழ்வியல் முறைகள் அப்படின்றது கீழே படிக்கணும். இது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய டாபிக். ஆனா நம்ம முன்னோர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் எப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதுல என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய குடும்ப முறை எப்படி இருந்தது, வாழ்க்கை முறை தொழில்கள் எப்படி இருந்தது, சங்க காலத்துல பெண்கள் எப்படி இருந்தாங்க, அவங்களுக்கு என்னென்ன உரிமைகளா இருந்துச்சு, சங்ககால பெண்பார் புலவர்கள் யார் இருந்தா, அவங்க என்ன நூல் எழுதியிருக்காங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, சங்க காலத்துல பொருளாதாரம் எப்படி இருந்தது, சமயம் எப்படி இருந்தது, அவங்களுடைய உணவு, உடை, உறைவிடம் இதெல்லாம் எப்படி இருந்தது, அவங்களுடைய விளையாட்டு, பொழுதுபோக்கு இதெல்லாம் எப்படி இருந்தது, அறிவியல் சிந்தனை எப்படி இருந்தது, வானியல் அறிவில் அவங்க எப்படியெல்லாம் சிறந்து விளங்குனாங்க, அவங்களுடைய கடற்பயணமும் கப்பற்களையும் எந்த அளவுக்கு சிறப்புடையதா இருந்தது, இந்த மாதிரியான விஷயங்கள். இதோட சேர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வாணிபம், உள்நாட்டுல வாணிபம் எப்படி இருந்தது, வெளிநாட்டுல வாணிபம் எப்படி இருந்தது, எதெல்லாம் ஏற்றுமதி பண்ணாங்க, எதெல்லாம் இறக்குமதி பண்ணாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள். இந்த வாணிபம் செய்யறதுக்காண்டி யாரெல்லாம் இங்க வந்தாங்க, இங்க யாரெல்லாம் நிலைச்சிருந்தாங்க, என்னென்ன சான்றுகள்லாம் நமக்கு தொல்லியல் ஆய்வு மூலமா கிடைக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகளாவிய தமிழர். அப்போ இங்க தமிழர்கள் இல்லாத நாடே இல்லை, இடமே இல்லை அப்படின்னு சொல்றோம். அப்போ தமிழர்கள் எதுக்காக இடம்பெயர்ந்து போனாங்க, எங்கெங்கெல்லாம் அதிகமா இருக்காங்க, அந்த மாதிரியான விஷயங்கள். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்டைய நகரங்கள். சரிங்களா? இப்ப நம்ம பூம்புகார், கொர்க்கை, தொண்டி, முசிறி இந்த மாதிரி பண்டைய நகரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த நகரங்கள்ல எந்த இலக்கியங்கள் சொல்லியிருக்கு, என்னென்ன மாதிரியான சிறப்புகள் இருந்திருக்கு, தலைநகரமா எது இருந்திருக்கு, துறைமுக நகரமா எதெல்லாம் இருந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த பண்டைய நகரங்கள் அப்படின்றது கீழே படிப்போம். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்துட்டு கால வகைப்பாடு அப்படின்ற ஒண்ணு வந்து வச்சிருந்தாங்க. சரிங்களா? நம்மளுடைய நிலத்தை 5 திணைக்கும் ஏற்ற மாதிரி பிரிச்சு வச்சிருந்தாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு பிரிச்சு வச்சிருந்தாங்க. அப்போ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரும்பொழுதுன்னு ஒண்ணு இருந்தது, சிறும்பொழுதுன்னு ஒண்ணு இருந்தது. சரிங்களா? எந்தெந்த நிலத்துக்கு என்னென்ன மாதிரியான பெரும்பொழுது, சிறும்பொழுது, கருப்பொருள்கள் என்னென்னலாம் இருந்தது அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கால வகைப்பாடு படிக்கும் போதுட்டு அந்த ஒவ்வொரு நிலத்துக்குமான தெய்வங்கள் என்னென்னலாம் இருந்தது, என்னென்ன விழாக்கள் கொண்டாடினாங்க, அந்த மாதிரியான விஷயங்களும் சேர்த்து படிக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கலைகள் அப்படின்ற ஒரு டாபிக். சரிங்களா? இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்க காலத்துல கட்டடம் எப்படி இருந்தது. சரிங்களா? இப்ப சங்க காலம் மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இது நம்ம படிக்கிறது எந்த டாபிக் கீழ அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழரோட வாழ்வியல் முறைகள். சரிங்களா? சங்ககால தமிழரோட வாழ்வியல் முறைகள் அப்படின்னு கேட்டா கிடையாது. தமிழர்களுடைய வாழ்வியல் முறைகள் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு வரும்போது, இந்த கலைகள் பத்தி படிக்கும்போது என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்க காலத்துல கட்டணம் எப்படி இருந்தது அப்படின்றது படிப்போம். அது மட்டுமல்லாம, பிற்காலத்துல வந்தாங்க இல்லையா? பாண்டியர்கள், சோழர்கள், சேரர்கள், பல்லவர்களா இருந்தாங்க இல்லையா? அவங்க என்னென்ன கட்டடம்லாம் கட்டுனாங்க. இந்த மாதிரி டீட்டெயிலா கிளாஸிஃபை பண்ணி படிக்கணும். கட்டடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம தமிழ்நாட்டோட கட்டிட சிறப்புகள் எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி படிக்கணும். அதே போலதான் இசை. சரிங்களா? இப்ப இசை நூல்கள் யார் யாரோட ஆட்சி காலத்துல என்னென்ன நூல் எழுதியிருக்காங்க, ஏதாவது கல்வெட்டு இருக்கா, இசைக்கு ஏதாவது முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதற் சங்கத்திலையும் இடைச்சங்கத்திலையும் முதுநாரை, முதுகுருகு அப்படின்ற நூல்கள் எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சங்க காலத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய இசை நூல்கள். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா சோழர்கள் காலத்துல குடுமியான் மலை கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா இசை கல்வெட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் வந்துட்டு இசையில வல்லவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே போல இங்க சோழர்கள் அப்படின்னு பார்க்கும்போது கரிகாலன் வந்துட்டு 7 சொரங்களையும் சிறந்தவனா இருந்தனால ஏலிசை வல்லான் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இந்த இசை அப்படிங்கும் போது நம்மளுடைய தமிழர்களுடைய வரலாற்றுல இசை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத பத்தி ஃபுல் டீடைல் பார்க்கணும். அதே போல ஓவியம் எங்கெங்க யாருடைய ஓவியங்கள் இருக்கு, அதனுடைய சிறப்பு என்ன, யாரு வரைஞ்சாங்க, யார் அதுக்கு பொருள் உதவி செஞ்சாங்க அப்படின்ற விஷயங்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாடகம்.
ஒவ்வொரு மன்னர்கள் பத்தின நாடகம் இருக்கு, கூத்து நாடகம் இருக்கு, துணங்கை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இந்த நாடகம் பத்தி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நடனம். நடனம் பத்தி படிக்கணும் அப்படின்னா, நம்ம படிச்சிருப்போம் மணிமேகலையில வந்துட்டு மாதவியோட 11 ஆடல்கள் பத்தி. அதே போல வந்து பாத்தீங்கன்னா, இது சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவம் பத்தி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாரி நடனத்துக்கு என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நாட்டுப்புற கலைகள், அதே போல திருவிழாக்கள். திருவிழாக்கள் அப்படின்னு படிக்கும்போது, சங்க காலத்துல என்னென்ன மாரியான திருவிழாக்கள் கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் பிற்காலத்துல வரலாறு அப்படின்ற ஒண்ணு உருவானதுக்கு அப்புறம், சோழர்கள் என்ன திருவிழா, பாண்டியர்கள் காலத்துல என்ன திருவிழா, பல்லவர்கள் காலத்துல என்ன திருவிழா அப்படின்றத பத்தி எல்லாம் படிக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுடைய விளையாட்டு. நம்ம இப்ப வந்துட்டு ஜல்லிக்கட்டுன்னு சொல்லக்கூடிய ஏறு தழுவுதல், இத வந்துட்டு எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க. இந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்தையும் படிக்கணும். இந்த கலைகள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வாஸ்டான ஏரியாவா இருக்கும். நம்ம ஜெயசார் அகாடமில வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதெல்லாம் எளிமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி, இத பத்தின டீட்டெயில் நோட்ஸோட ஒவ்வொரு வீடியோவா அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுவோம். நீங்க கன்டினியூஸா பாத்தீங்க அப்படின்னா, இந்த 8th யூனிட் அப்படின்றது உங்களுக்கு ஒரு பெரிய பயம் அப்படின்ற ஒண்ண வந்துட்டு ரிமூவ் பண்ணி விடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்து என்ன படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பண்டைய தமிழ் பண்பாட்டோட கூறுகள் என்னென்னலாம் இருந்துச்சு? தமிழ் பண்பாடு என்னென்ன மாரியெல்லாம் இருந்தது? அவங்களுடைய இல்லற வாழ்க்கை முறை எப்படி இருந்தது? குடும்ப முறை எப்படி இருந்தது? அந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த பண்டைய தமிழ் பண்பாட்டின் கூறுகள் பத்தி படிப்போம். விருந்தோம்பல் எப்படி இருந்தது? நட்பு எப்படி இருந்தது? ஈகையில எப்படி சிறந்திருந்தாங்க? அவங்களுடைய வீரம் எப்படியெல்லாம் சிறப்புற்றிருந்தது? அந்த மாரியான விஷயங்கள் தான் தமிழ் பண்பாட்டின் பண்டைய தமிழ் பண்பாட்டின் கூறுகள் அப்படின்றதுல படிக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்திய பண்பாட்டிற்கு தமிழ்நாட்டின் கொடை அப்படின்றது. இந்தியாவோட பண்பாட்டுக்கு தமிழ்நாடு எந்த அளவுக்கு கொடை அளிச்சிருக்குன்றது. நம்ம கோயில் கட்டிடக்கலையில சிறப்பா இருக்கும். சரிங்களா? கல்வியில சிறந்து விளங்கியிருக்கோம். பெண்பார் புலவர்கள் அதிகமா இருந்திருக்காங்க. மூவேந்தர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இந்த மாரி இந்தியா வந்துட்டு இந்தியாவுக்கு தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்னுதாரணமா இருக்கு அப்படின்றத பத்தி படிக்கணும். சரிங்களா? இத படிக்கும்போது கரண்ட் அஃபேர்ஸ சேர்த்து படிச்சுட்டா கூட நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ மற்ற மாநிலங்களுக்கு தமிழ்நாடு எந்தெந்த விஷயத்துல முன்னுதாரணமா இருக்கு அப்படின்றத நம்ம திங்க் பண்ணிட்டு இந்த ஏரியா படிச்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சங்ககால வீழ்ச்சிக்கான காரணங்கள். சங்க காலம் இருந்தது. அதுக்கப்புறம் களப்பிரர்கள் அப்படின்ற ஒருத்தவங்க வந்தாங்க. அதுக்கு இடையில இந்த சங்க காலம் ஏன் வீழ்ச்சி அடைஞ்சுச்சு? சங்க காலத்துல நல்லா தான் இருந்திருக்காங்க. பட் ஆனா ஏன் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்படின்றதுக்கான காரணமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சமூக காரணமா? அரசியல் காரணமா? பொருளாதார காரணமா? இல்லாட்டி வேற ஏதாவது சமய காரணமா? அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்ப சமூக காரணம் அப்படின்னா, என்ன மாரியான சமூக காரணம் இருந்தது? இல்லாட்டி பொருளாதார காரணம் அப்படிதான்னா, அதுக்கு பொருளாதார காரணத்துக்கு என்னென்ன காரணம்லாம் இருந்தது? அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிரிலிம்ஸ்க்கு யூஸ் ஆகல அப்படின்னா கூட, அடுத்து நீங்க குரூப் அண்ட் மெயின்ஸ் எழுத போறீங்க அப்படின்னா, இந்த மாரியான டாபிக்லாம் அங்க வந்துட்டு உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? இதுல தமிழரோட வாழ்வியல் முறைகள் அப்படின்னு கேட்கும்போது, இந்த ஏரியா இருக்கு இல்லையா? கலைகள் அப்படின்ற ஏரியா. இதுல இருந்து கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சில கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, பல்லவர்களோட ஓவியக்கலை, இல்லன்னா பாண்டியர்களுடைய சிற்பக்கலை, சோழர்களுடைய சிற்பக்கலை, இந்த மாரியான டாபிக் எல்லாம் உங்களுக்கு இதுல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது, இப்போ நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான தேவையா ஒண்ணு இருக்கு. இப்போ எந்தெந்த இடத்துலலாம் நம்மளுடைய முன்னோர்கள் எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற சான்றுகள நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தொல்லியல் கண்டுபிடிப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்ப எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, வரலாறே தப்பா எழுதியிருக்காங்க. நீங்க தெற்குல இருந்து வரலாறு எழுதப்பட வேண்டும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அதுக்கு ஆதாரமா இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தொல்லியல் கண்டுபிடிப்புகள். கீழடியில 9வது கட்ட அகழ்வாராய்ச்சி போயிட்டு இருக்கு. அதுல எதுவுமே இல்லாம 9வது கட்ட ஆராய்ச்சிக்கு போவாங்க. அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா, தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படின்ற ஒண்ண வந்துட்டு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அப்ப தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்ட இடங்கள்ல வந்துட்டு தொல்லியல் அகழ்வாராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. எங்கெங்க நடக்குது? அது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு? இல்லன்னா எந்த தாலுகால இருக்கு? இல்லன்னா எந்த நதிக்கரையில இருக்கு? என்னென்ன முக்கியமான விஷயங்கள் அங்க கிடைச்சிருக்கு? யாரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க? ஆராய்ச்சி பண்ணி அதுல இருந்து அந்த தொல்லியல் ஆய்வாளர்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க? அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படின்றதுல இருந்து நம்ம படிக்க போறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும். சரிங்களா? இந்த 3 டாபிக்குமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சிலபஸா குடுத்திருப்பாங்க. சரிங்களா? சிலபஸ்ல 4ஆ டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா, தமிழ் சமுதாய வரலாறு. தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்றது இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா? அ இந்த விஷயங்கள்லாம் தமிழ் சமுதாய வரலாறுல வந்துரும். அடுத்து தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படின்றது உங்களுக்கு செகண்ட் பாயிண்டா குடுத்திருப்பாங்க. 3வது என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான இலக்கிய வரலாறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது இலக்கிய வரலாறு அப்படின்றது அது ஒரு மிகப்பெரிய கடல்.
அப்போ இதை நீங்க படிச்சு முடிக்கணும் அப்படின்னா தனியா ஒரு கோர்ஸ் படிக்கிற அளவுக்கு படிக்கணும். சரிங்களா? அப்படி படிக்காம ரொம்ப எளிமையா சிம்பிளா படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல வந்துட்டு அதிகமான மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இதை எப்படி படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்ககால இலக்கியங்கள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு தெரியணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சங்ககால இலக்கியங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்க காலம் இருந்துச்சா, 3 சங்கம் இருந்ததா, முச்சங்கத்திலே என்னென்ன நூல்கள்லாம் எழுதப்பட்டது. அப்புறம் சங்க காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்க இலக்கண நூல்கள் இருந்திருக்கும். அகத்தியம், தொல்காப்பியம் இருந்தது இல்லையா? சங்க இலக்கண நூல்கள். இப்ப அகத்தியம், தொல்காப்பியம் இருக்கு அப்படின்னா அகத்தியத்துல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, அகத்தியருக்கு என்னென்ன வேறு பெயர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, அகத்தியருக்கும் காவேரிக்கும் என்ன தொடர்பு இருக்கு, இந்த மாதிரி ஃபுல் டீடைல் படிக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தொல்காப்பியம். தொல்காப்பியத்துல என்னென்ன இலக்கணம் சொல்லியிருக்காங்க, அதுல முக்கியமான விஷயங்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்னென்ன வார்த்தைகள் இருக்கு, என்னென்ன வார்த்தைகள் இல்ல, அதை எங்கெங்கெல்லாம் மேற்கோளா காட்டியிருக்காங்க, அந்த மாதிரியான விஷயங்கள். முச்சங்கத்துக்கான நூல்கள் படிக்கணும், சங்க இலக்கண நூல்கள் படிக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்ககால நூல்கள். இப்ப சங்ககால நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கு உங்களுக்குன்னா 14 மேல்கணக்கு நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கும். மேல்கணக்கு, கீழ்கணக்கு. இப்ப மேல்கணக்கு அப்படின்னா 8 தொகை வரும், 10 பாட்டு வரும். கீழ்கணக்கு அப்படின்னா ஒரு 18 நூல்கள் வரும். இந்த 8 தொகை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 8 நூல்கள். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, பதிற்றுப்பத்து, புறநானூறு, அகநானூறு, பரிபாடல். இந்த 8 நூல்கள் இருக்குல்லையா? அப்ப நற்றிணை வந்துட்டு எத்தனை பேர் எழுதுனாங்க? என்ன பாலம் இருக்கு? அது என்ன திணையை சேர்ந்தது? முக்கியமான செய்திகள் அதுல என்ன குடுத்திருக்காங்க? அதுல என்னென்ன லைன் எல்லாம் வந்துட்டு மேற்கோளா காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி நற்றிணை பத்தி ஃபுல் டீடைல் படிக்கணும். அதே போல அகநானூறு அப்படின்னா அகநானூறுல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க? அதனுடைய அடி வரையறை எவ்வளோ? யாரு தொகுத்தது? யாரு தொகுப்பித்தவர்? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ நீங்க ஒவ்வொரு நூலையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 8 தொகைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய 8 நூல்கள். 8 நூல்களை பத்தின ஃபுல் டீடைல். அதே போல 10 பாட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 நூல்கள். 10 நூல்களும் யார் யாரை பத்தி சொல்லுது? என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க? யார் எழுதியிருக்கா? அதுல என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்கு? என்னென்ன வரிகள் மேற்கோளா காட்டியிருக்காங்க? இந்த மாதிரியான விஷயங்கள். அதே போல வந்து பாத்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள்ல 18 நூல்கள் இருக்கு. அந்த 18 நூல்களும் யார் எழுதினா? யாருக்காக எழுதினா? என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த சங்ககால நூல்கள் அப்படின்றதுல படிக்கணும். சரிங்களா? அப்போ இந்த இலக்கிய வரலாறு அப்படின்றது உங்களுக்கு மிகப்பெரிய டாபிக்கா போகும். சரிங்களா? இது எல்லாத்த பத்தியும் வீடியோவும் உங்களுக்கு ஜெயசார் ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணுவாங்க. நீங்க கன்டினியூஸா பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இலக்கிய வரலாறு அப்படின்ற டாபிக்ல சங்கம் அறிவிய கால இலக்கியங்கள் அப்படின்றத பாக்குறோம். சங்கம் அறிவிய காலம் அப்படின்னா சங்க காலத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய காலகட்டத்துல என்னென்ன நூல்கள்லாம் எழுதப்பட்டது அப்படின்றது. சரிங்களா? அடுத்து காப்பியங்கள். காப்பியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பெரும் காப்பியங்கள் என்னென்னலாம் இருந்தது, ஐஞ்சிறு காப்பியங்கள் என்னெல்லாம் இருந்தது, யார் எழுதுனா, யாரை பத்தி எழுதுனா, அதுல என்ன கிளைக்கதை சொல்லியிருக்காங்க, என்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கு, எத்தனை பாட்டு இருக்கு, எத்தனை காண்டம் இருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் படிக்கிறது காப்பியங்கள். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்தி இலக்கியங்கள். பக்தி இலக்கியங்கள் அப்படிங்கிறது சைவம், வைணவம். சரிங்களா? நாயன்மார்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஆழ்வார்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதுல நூல்களை தொகுத்தது யாரு, என்னென்ன மாதிரிலாம் டிவிஷன் வச்சிருக்காங்க, முக்கியமான வரி என்ன இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பக்தி இலக்கியங்களை படிப்போம். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வரலாற்றுக்கார இலக்கியங்கள் அப்படின்ற டாபிக் இருக்குல்லையே, வரலாற்றுக்கார இலக்கியங்கள் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் காலத்துல என்னென்ன நூலெல்லாம் எழுதப்பட்டது, சோழர் காலத்துல என்னென்ன நூலெல்லாம் எழுதப்பட்டது, பல்லவர்கள் காலத்துல என்னென்ன நூலெல்லாம் எழுதுனாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? வரலாற்று கால இலக்கியங்கள் அப்படின்றது இதுதான். சரிங்களா? இப்ப கம்பராமாயணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து சோழர்கள் காலத்துல எழுதப்பட்டது. சரிங்களா? மத்தவிலாச பிரகாசனம் அப்படின்னா அது பல்லவர்கள் காலத்துல எழுதப்பட்டது. சரிங்களா? அப்ப வரலாற்றுக்கார இலக்கியங்கள் அப்படின்றது உங்களுக்கு யாருடைய காலத்துல எழுதப்பட்டது அப்படின்றது தெரியணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மதுரா விஜயம் அப்படின்ற ஒரு நூல் இருக்கும். அது வந்துட்டு கங்காதேவி அப்படின்றவங்க எழுதியிருப்பாங்க. தமிழ் மன்னர்களை வந்துட்டு திராவிட மன்னர்கள் அப்படின்னும், தமிழர்கள் வந்துட்டு திராவிடர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ இது எந்த காலத்துல எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மராத்தியர்களோட காலத்துல எழுதியிருப்பாங்க. சரிங்களா? அங்க வந்துட்டு கிருஷ்ணதேவராயர் ஆட்சி பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்துட்டு அந்த அந்த காலகட்டத்துல தான் வந்துட்டு மதுரா விஜயம் அப்படின்றது நம்மளுடைய தமிழ் மக்கள பத்தியும், தமிழ் மன்னர்கள பத்தியும் எழுதியிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரியான நூல்கள் எல்லாமே வரலாற்றுக்கார இலக்கியங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல வந்துட்டு அதாவது இடைக்காலம், பிற்காலம் இருக்கும் இல்லையா? இந்த காலகட்டத்துல என்னென்ன நூல்கள்லாம் எழுதப்பட்டது அப்படின்றத பத்தி படிப்போம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சிற்றிலக்கியங்கள். நம்ம என்னென்ன சிற்றிலக்கியங்கள்லாம் இருக்கு, அதை யார் யாரெல்லாம் எழுதியிருக்கா, எல்லா சிற்றிலக்கியத்தையும் பத்தி படிக்காம நம்ம பொது தமிழ்ல என்ன இருக்கு, இலக்கிய வரலாறு ஓரியன்டடா என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றத பத்தி சிற்றிலக்கியங்கள்ல படிப்போம்.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன இலக்கண நூல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அங்கே சங்ககாலம் பத்தி பார்க்கும்போது சங்ககால இலக்கண நூல்கள் என்னென்ன அப்படின்றத படிப்போம். அகத்தியம், தொல்காப்பியம் மட்டும். வேற என்னென்ன பிற்காலத்துல நிறைய இலக்கண நூல்கள் எழுதியிருக்காங்களே அந்த இலக்கண நூல்கள் எல்லாமே இங்க இலக்கண நூல்கள் அப்படின்ற டாபிக்ல படிக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நீதி நூல்கள் என்னென்னலாம் எழுதியிருக்காங்க, யார் யார் எழுதியிருக்கா, அதுல என்ன நீதி கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்கள். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இக்கால இலக்கியங்கள். இக்கால இலக்கியங்கள் அப்படின்னா பாரதியார் எழுதியிருக்காரு, பாரதிதாசன் எழுதியிருக்கிறாரு, எவ்வளோ பேர் எவ்வளோ நூல்கள் எழுதியிருக்காங்க சரிங்களா. அது எல்லாத்தையும் படிக்கக்கூடியது இக்கால இலக்கியங்கள். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பயண இலக்கியங்கள். இப்ப நம்மளுடைய மிகப்பெரிய தலைவர்கள், சான்றோர்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு போன உடனே போயிட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய பயண அனுபவத்தை பத்தி நூல்கள் எழுதியிருப்பாங்க. அந்த நூல்களுக்கு பேர் தான் பயண இலக்கியங்கள் அப்படின்றது. இதெல்லாம் படிக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிநாட்டுல என்னென்னலாம் சிறப்புகள் இருக்கு, அதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரியான நமக்கு ஒரு தேடலை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம இந்த ஏரியால இருந்து டிஎன்பிஎஸ்சி நமக்கு கொஸ்டின் கேட்கறாங்க. என்ன ஆத்தர் என்ன புக் எழுதியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால இந்த பயண இலக்கியங்கள் நம்ம படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா விருது பெற்ற இலக்கியங்கள் அப்படின்ற டாபிக். இப்ப நமக்கு சாகித்ய அகாடமி விருது சரிங்களா. அதுல எது புதினத்துக்கு வாங்கினதா, சிறுகதைக்கு வாங்கினதா, நாடகத்துக்கு வாங்கினதா, புனைக்கதைக்கு வாங்கினதா அப்படின்ற மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஞானபீட விருது இருக்கும் சரிங்களா. அந்த விருது யாரெல்லாம் வாங்கியிருக்கா, இல்லைன்னா மொழிபெயர்ப்புக்காக வாங்கியிருக்காங்களா, இந்த மாதிரி எல்லாம் கேட்டுருவாங்க. இப்ப ஞானபீட விருது, சாகித்ய அகாடமி விருது இந்த ரெண்டு விருதையுமே ஒருத்தர் வாங்கியிருப்பாரு சரிங்களா. அந்த மாதிரி அந்த விருது பெற்ற இலக்கியங்கள் என்னென்னலாம் இருக்கு, யார் யார் வாங்கியிருக்கா அப்படின்ற ஃபுல் டீடைல் தான் இந்த விருது பெற்ற இலக்கியங்கள் அப்படின்ற டாபிக்ல பார்ப்போம் சரிங்களா. இது இல்லாம டிஎன்பிசில கொஸ்டினே இருக்காது சரிங்களா. அதனால இந்த விருது பெற்ற இலக்கியங்கள் அப்படின்றது உங்களுக்கு ஒரு மெயின் முக்கியமான டாபிக்கா இருக்கும் சரிங்களா. இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ்ல 4 டிவிஷனா கொடுத்திருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் டிவிஷன் தான் இந்த எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது சரிங்களா. தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்றதுல ஃபுல் டீடைல் பார்ப்போம். அடுத்து தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான இலக்கிய வரலாறு அப்படின்றதுல இந்த 11 வகையான இலக்கியங்களும் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. இது ஃபுல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு 8th யூனிட்ல ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துரும். அப்பாடா நம்ம 8th யூனிட் முடிச்சிட்டோம், நல்ல மார்க் வாங்கிருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் சரிங்களா. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள். திருக்குறளுக்கு கீழே ஒரு 6 டைட்டில் கொடுத்திருப்பாங்க. மதச்சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம், அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், திருக்குறளும் மாறாத விழுமியங்களும் அதாவது சமத்துவம், மனிதநேயம் முதலானவை, சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருத்தப்பாடு, திருக்குறளில் இருக்கக்கூடிய தத்துவ கோட்பாடுகள் அப்படின்றது சரிங்களா. இத ஸ்கூல் புக்கு மட்டும் இல்லாம சிலபஸ்ல பொது தமிழ் சிலபஸ்ல ஒரு சில அதிகாரங்கள் கொடுத்திருப்பாங்க. அந்த அதிகாரங்கள் வச்சு நம்ம திருக்குறளை படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு திருக்குறளை கொடுத்து இடையில ஒரு வார்த்தை மிஸ் பண்ணிட்டாலோ, இல்லைன்னா ஒரு திருக்குறளை கொடுத்து அதோட அதிகாரம் என்னன்னு கேட்டாலோ, இல்லைன்னா ஒரு திருக்குறளை கொடுத்து அதுக்கான அணி என்னன்னு கேட்டாலோ, இல்லைன்னா ஒரு திருக்குறளை கொடுத்து அதுக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாலோ நமக்கு ஆன்சர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. அதனால திருக்குறள் படிக்கும்போது தெளிவா படிச்சோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அதுல அதிக மார்க் வாங்க முடியும் ஓகேங்களா. ரெண்டாவது திருக்குறளை எந்த தப்பும் பண்ணாம படிச்சிருக்கோம், ஸ்கூல்ல இருந்தே படிச்சுட்டு வரோம். திருக்குறளை தப்பு பண்ணா நமக்கே அசிங்கமாயிடும். திருக்குறளை தப்பு பண்ணாத அளவுக்கு படிக்கணும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு உங்களுக்கு சிலபஸ்ல 3வது டாபிக்கா கொடுத்திருப்பாங்க சரிங்களா. என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு அப்படின்றது. அவங்க கொடுத்திருக்கிறது விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்குன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அதுக்கு கீழே என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். அப்போ ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூலித்தேவர்ல ஆரம்பிச்சு வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள் எல்லாரும் வருவாங்க சரிங்களா. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாளையக்காரர்களோட கிளர்ச்சி ஒண்ணு, தென்னிந்திய கிளர்ச்சி ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேலூர் புரட்சி நடந்திருக்கு சரிங்களா. தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்றது பூலித்தேவர், வேலுநாச்சியார், கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், அப்புறம் அவங்களுடைய தென்னிந்திய கூட்டமைப்பு, அதுல யாரெல்லாம் இருந்தாங்க, எங்கெங்கெல்லாம் சண்டை போட்டாங்க, எங்கெங்கெல்லாம் ஆங்கிலேயர்களை எதிர்த்தாங்க, இவங்களுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணா, ஆங்கிலேயருக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணா, எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சரிங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேலூர் புரட்சி. வேலூர் புரட்சி எப்ப நடந்தது, எதுக்காக நடந்தது, எத்தனை பேர் இறந்தாங்க, எப்படியெல்லாம் சண்டை நடந்தது, அதை பத்தி ஒவ்வொருத்தரும் என்னென்ன கருத்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்றதுல வந்துடும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு. விடுதலை போராட்டத்துல தமிழகம் எப்படியெல்லாம் பங்கு வகித்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடக்க கால அரசியல் அமைப்புகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் சரிங்களா. இந்த தொடக்க கால அரசியல் அமைப்புகள் அப்படின்னா
சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்ற ஒண்ணு வந்துட்டு 1852ல ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? அதுல இருந்து ஆரம்பிச்சு சரிங்களா? அடுத்து சென்னை மகாஜன சபை இருக்கும். அதுதான் அரசியலமைப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தொடக்க கால மிதவாதிகள் யாரெல்லாம் இருந்தா? தமிழகத்துல தொடக்க கால மிதவாதிகள் யாரெல்லாம் இருந்தா? அவங்க என்னென்ன மாரியான பங்கெடுப்பு எடுத்துக்கிட்டாங்க? ஐஎன்சில போய் கலந்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல எத்தன பேர் கலந்துக்கிட்டாங்க? என்னென்ன தீர்மானம் கொண்டு வந்தாங்க? அந்த மாரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் யார் யாரெல்லாம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய புரட்சியாளர்கள் யார் யாரெல்லாம் இருந்தாங்க? அப்படின்ற டீட்டெயிலா இங்க பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்து வந்துட்டு இதுல என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்திய காலத்துல அதாவது விடுதலை போராட்டத்துல காந்திய காலத்துல தமிழகத்தோட பங்கு என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒத்துழையாமை இயக்கம், கிலாபத் இயக்கத்துல தமிழகத்தோட பங்களிப்பு என்னவா இருந்தது அப்படின்றது. சரிங்களா? ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ராஜபாளையத்துல அதிகமாவே நடந்திருக்கும். சரிங்களா? அந்த மாரியான விஷயங்கள். சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம் எப்படி நடந்தது? நீல் சிலை அகற்றும் போராட்டம் எப்படி நடந்தது? சட்ட மறுப்பு இயக்கம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தனிநபர் சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம். சரிங்களா? இந்த ஒவ்வொரு இயக்கங்களுமே தமிழகத்துல எப்படியெல்லாம் நடந்தது? யார் அத முன்னெடுத்துட்டு போனாங்க? என்னென்ன பிரச்சனைகள சந்திச்சாங்க? யார் யாரெல்லாம் ஜெயிலுக்கு போனாங்க? என்னென்ன மாரியான போராட்டங்கள் இருந்தது? அப்படின்றது. யார் யாரெல்லாம் அதுக்கு முக்கியமான தலைவர்கள்? இந்த மாரியான விஷயங்கள் தான் விடுதலை போராட்டத்துல காந்திய காலத்துல தமிழகத்தின் பங்கு அப்படின்றத வந்து நம்ம படிக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. இந்த பெண்களின் பங்கு அப்படிங்கம்போது, தமிழ்நாட்டுல என்னென்ன பெண்கள்லாம் இருந்தாங்க? அவங்க யார் யாரு விடுதலை போராட்டத்துல பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்றத பத்தி தான் பார்க்கணும். சரிங்களா? நமக்கு தெரியும் வேலு நாச்சியார் தான் இத வந்துட்டு ஆரம்பிச்சு வச்சவங்க. சரிங்களா? வேலு நாச்சியார், முத்துலட்சுமி ரெட்டி, தர்மாம்பாள், கடலூர் அஞ்சலையம்மாள், அம்புஜத்தம்மாள், ராமாமிர்தம் அம்மையார், அசலாம்பிகை அம்மையார், சத்தியவாணி முத்து, ருக்மணி லட்சுமிபதி, வைமு கோதநாயகி அம்மாள், கே.பி. சுந்தராம்பாள், டி.கே. பட்டம்மாள், கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன், இன்னும் ஒரு சில பேரெல்லாம் கூட விட்டு போயிருக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து அவங்க எங்க பொறந்தாங்க? என்னென்ன மாரியான விடுதலை போராட்டத்துல பங்கெடுத்துக்கிட்டாங்க? சிறை சென்றாங்களா? என்னென்ன மாரியான துன்பங்கள அனுபவிச்சாங்க? அபராதம் கட்டுனாங்களா? இல்லையா? இல்ல சமூக சீர்திருத்தத்துக்காக அவங்களோட பங்களிப்பு என்ன இருந்தது? என்ன நூல்கள் எழுதியிருக்காங்க? என்ன விருது வாங்கியிருக்காங்க? இந்த மாரியான டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விடுதலை போராட்டத்தில் தமிழக பெண்களின் பங்கு அப்படின்ற டாபிக்ல படிக்கணும். சரிங்களா? இந்த பெண்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமானவங்க. இவங்கள பத்தி ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 4வது டாபிக் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19, 20ஆம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி அப்படின்றது. சரிங்களா? அப்போ சமூக அரசியல் இயக்கம் எந்த அளவுக்கு இங்க பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்றது தான் இங்க இருக்கக்கூடிய டாபிக். அப்ப அதுக்கு கீழ என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை வாசிகள் சங்கம் 1852ல ஆரம்பிச்சாங்க. அது எப்படி சமூக அரசியல் இயக்கமா மாறிச்சு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். சென்னை மகாஜன சபை இவங்க எப்படி அரசியல்ல பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்றத பத்தி படிக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, தமிழகத்துல சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்றது. சமூக சமய சீர்திருத்த இயக்கத்துக்காக போராடினவங்க வைகுண்ட சாமிகள், ராமலிங்க அடிகள், அயோத்திதாசர், ரெட்டமலை சீனிவாசன், எம்.சி. ராஜா. சரிங்களா? இவங்களோட பங்களிப்புகள் என்னென்ன இருந்தது? என்னென்ன புக் எழுதுனாங்க? என்னென்ன மாரியான போராட்டம் பண்ணாங்க? என்னென்ன அமைப்புகளை ஏற்படுத்துனாங்க? என்னென்ன பத்திரிகைகள் வெளியிட்டாங்க? அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வந்துட்டு நம்ம படிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்துல தொழிலாளர் இயக்கம் எப்படி ஆரம்பிச்சது? மே 1 தினம் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்துல தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ தொழிலாளர்களுடைய இயக்கம் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கு அப்படின்னா, இன்னைக்கு தொழிலாளர்களுக்கு முழு உரிமை கிடைச்சிருக்கு அப்படின்னா, அது தமிழகத்தோட பங்கு என்ன இருக்கு அப்படின்றத பத்தி படிக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் இயக்கம் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது, அதுக்கு யார் யாரெல்லாம் முன்னெடுத்துட்டு போனாங்க? என்னென்ன போராட்டங்கள் பண்ணாங்க? அவங்களுடைய சாதனைகள் என்ன அப்படின்றதெல்லாம் பெண்கள் இயக்கத்துல படிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் மறுமலர்ச்சியும், பிராமணர் அல்லாதோர் இயக்கமும். தமிழ் மறுமலர்ச்சிக்காக எந்தெந்த தலைவர்கள் என்னெல்லாம் பண்ணாங்க? இசைய வளர்க்கணும்னு யார் என்ன பண்ணாங்க? பழைய நூல்கள வந்து பதிப்பிச்சு கொண்டு வந்ததுக்கு என்ன பண்ணாங்க? இந்த மாரியான விஷயங்கள் தான் தமிழ் மறுமலர்ச்சி. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிராமணர் அல்லாதோர் இயக்கம். பிராமணர்களுக்கு எதிராக தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இயக்கம். அதன் மூலமா நான் பிராமின்ஸ எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்றது தான் பிராமணர் அல்லாதோர் இயக்கம் அப்படின்றது. சரிங்களா? இந்த பிராமணர் அல்லாதோர் இயக்கம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் நீதி கட்சி அப்படின்னு உருவாச்சு. நீதி கட்சியில இருந்து வந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா, பகுத்தறிவுவாதம் அப்படின்ற ஒண்ணு வந்துட்டு வளர ஆரம்பிச்சது. சரிங்களா? அப்போ நீதி கட்சி அதனுடைய பகுத்தறிவுவாதத்தோட வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படின்றது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1925ல பெரியார் வந்துட்டு சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பார் இல்லையா?
சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிச்சதன் காரணமாக அதோட நோக்கம் என்ன, என்னென்ன விளைவுகள், என்னென்ன சாதனைகள் அடைஞ்சிருக்கு, இன்னைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு சமய பொறைவுடைய மாநிலமா இருக்கிறதுக்கு இந்த சுயமரியாதை இயக்கம் எந்த அளவுக்கு முக்கிய பங்களிப்பு செஞ்சிருக்கு அப்படின்றத பத்தியான ஃபுல் டீடைல் படிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திராவிட இயக்கம். சரிங்களா? இன்னைக்கு இந்தியாலேயே அனைத்து மாநிலங்களுக்கும் முன்னுதாரணமா தமிழ்நாடு இருக்கு அப்படின்னா அது திராவிட இயக்கங்களுடைய கொள்கைகள், அடிப்படை கொள்கைகள் தான் அப்படின்றது நமக்கு தெரியும். சரிங்களா? அப்போ என்னென்ன திராவிட இயக்கம் இருந்தது, அவங்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது, கொள்கைகளை எந்த அளவுக்கு அவங்க நிலைநாட்டினாங்க அப்படின்ற விஷயங்கள். சரிங்களா? திராவிட இயக்கம், அப்போ திராவிட இயக்கம் அப்படின்னு வரும்போது திராவிட கட்சிகள் வரும். திராவிட கட்சிகள் பத்தி படிக்கும்போது யார் யார் ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுல அவங்க மக்கள் நலத்துக்காக என்னென்ன சமூக நல திட்டங்களை செயல்படுத்தியிருக்காங்க, அதனுடைய நன்மைகள் என்னென்ன, எந்தெந்த காலகட்டத்துல என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்றத பத்தி தான் இதுல படிப்போம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு தமிழ் சமுதாய வரலாறு, மரபு, பண்பாடு இதெல்லாம் பத்தி படிக்கும்போது, தமிழ்நாட்டை பத்தி படிக்கும் போதோ பேசும்போதோ பெரியாரோ அண்ணாவோ இல்லாம நம்ம எதுவுமே செய்ய முடியாது. சரிங்களா? அதனால தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணாவோட பங்களிப்புகள் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்றது. இந்த பெரியார் அண்ணாவோட பங்களிப்புகள் அப்படிங்கும்போது அவங்க விடுதலை போராட்டத்துல அவங்களுடைய பங்களிப்பு என்ன, இலக்கியத்துக்கு அவங்களுடைய பங்களிப்பு என்ன, பகுத்தறிவுக்கு அவங்களுடைய பங்களிப்பு என்ன, சுயமரியாதைக்கு அவங்களுடைய பங்களிப்பு என்ன, இந்த தமிழ் சமூகத்துக்கு அவங்களுடைய பங்களிப்பு என்ன, தமிழ் மக்களுக்கு தமிழ் நாட்டுக்கும் அவங்க என்னென்னலாம் பங்களிப்பு செஞ்சாங்க அப்படின்றத பத்தினா ஃபுல் டீடைல் படிக்கணும். அது மட்டும் இல்லாம இலக்கியத்துக்கான பங்களிப்பு அப்படிங்கும்போது நிறைய புத்தகம் எழுதியிருக்காங்க. இப்ப அண்ணாலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இரவுல ஓர் இரவு அப்படின்ற புக்கெல்லாம் எழுதியிருப்பாரு. இந்த புக்கு எப்ப எழுதினாங்க, அந்த புக்கோட டைட்டில் என்ன, என்ன கருத்து அது மையமா இருக்கு, மையமா வச்சு எழுதியிருக்காங்க, இந்த மாதிரியான ஃபுல் விஷயங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணாவோட பங்களிப்புகள் அப்படின்றத பத்தி பார்க்கணும். சரிங்களா? இதுல சுதந்திர போராட்டத்துல அவங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படின்றத பத்தி மட்டும் இல்லாம இலக்கியத்துக்கு அவங்களோட பங்களிப்பு என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு 8th யூனிட்டுக்கான டீகோடட் அப்படின்றது. சரிங்களா? இந்த டாபிக்கு கீழ வந்துட்டு நீங்க ஒவ்வொரு பகுதியா வந்துட்டு நோட்ஸ் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்களால முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு யூனிட் 8க்கான வீடியோ அடுத்தடுத்து JSR IAS அகாடமியோட யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்றோம். நீங்க பார்த்து பயனடைவீர். நன்றி.